ஆம ஓட்டில் அவரே பயணம் பண்ணதா சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் பார்க்க வேற ஒரு நபர் ஆம ஓட்டில் பயணம் பண்ணது மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக வந்து சுச்சுவேஷன் அப்படிதான் இருந்ததா? ஏன்னா அத்தை அவ்வளோ பெரிய ஆமைகள் இல்லை அதனுடைய ஓடுகள் அப்படிலாம் பயன்படுத்துகிற சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சா? ஈஸியாக வந்தார், ஈஸியாக போனார். அவரை பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போயிட்டார். நாங்களாம் வந்து அதுக்கப்புறம் நின்ற தருணங்கள்லாம் ரொம்ப கொடுமையான தருணங்கள். எப்படி தப்பிக்கிறது, என்ன மாதிரி தப்பிக்கிறது? ஏன்னா நம்மளை கூட்டிகிட்டு வந்த ரூட்லேயே நம்ம போக முடியாது. போய் இறங்குனோடனே உண்மையிலே கேரளா பேட்டர்னில் இருக்கும் சாப்பாடு. அப்படி விருந்தோம்பல்லாம் ஒரு சீமான் சொல்கிற வகையில் தான் இருந்ததா? இந்த இட்லி கறி, ஆமை கறி இந்த மாதிரி. அவர் எங்கே போய் அப்படியெல்லாம் சாப்பிட்டாருன்னு தெரியலங்க. கதை சொல்லி அப்போ பிரமாதமாக கதை சொல்கிற விஷயத்துக்குள்ளார அவர் வந்துடுறாரு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட இப்போ இலங்கை நாங்கள் பயணப்பட்டு வந்தது போனது எல்லாமே இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அவர் சொன்ன கதைகளை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். AK-74ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு AK-74ங்கிற AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். AK-74 அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒரு 12 நாட்கள்லாம் கழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு 13-14 டேஸில் தான் இவர் போய் அண்ணனை மீட் பண்ணார். அண்ணனை மீட் பண்ணோன்னே இவர் பயணங்கள் அடுத்தப்ப திரும்பி வர பயணங்கள் ரெடி ஆயிடுச்சு. பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்தாரா அப்படிங்கிறத நான் என்ன சொல்லலை. அதில் எனக்கே வந்து முரண்பாடு உண்டு. ஏன்னா எந்த ஃபோட்டோவிலையும் பிரபாகரனையும் இவரையும் சேர்த்து வச்சு நான் பார்க்கல. இது பொய்யலாம் இல்லை, அவங்கவுங்க விடயங்கள்ட்ட அவங்கவுங்கள உட்கார வச்சு கேட்டிங்கன்னா இது சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இவன் கரையில் இருந்து கத்துறான். இப்படியே தப்பிச்சோம்னா சப்போஸ் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, இங்கே வந்து மீன் கடிச்சு செத்தோம்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சாவா போயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்பவே அப்போ ஈக்கத்தோட பையன், அந்த பையன் வந்து நீச்சல் அடித்து எங்கள்கிட்ட வர்றாப்புல. எங்ககிட்ட வந்து என்ன எல்லாரும் அங்கே உங்களை கூப்பிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கெட்டவன் மற்றும் எள்ளாளன் படங்களினுடைய இயக்குனரும் சர்ச்சைக்குரிய இயக்குனருமான நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது சீமான் விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சர்ச்சைக்குரிய இயக்குனர்னு சொல்கிற வகையில் தற்போது சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள், அதை தொடர்ந்து அவருடைய பிரபாகரன் உடனான சந்திப்பு, இலங்கை பயணம் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய பாயிண்ட்ஸும் வந்து அந்த கோணத்தில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பேசின விடயங்கள் சர்ச்சையாக இருக்கிறதுனால தான் நம்மளும் சர்ச்சைக்குரிய இயக்குனராக ஆகிட்டோம். ஆமாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். இதில் ஒரு நான் டைரெக்டாகவே பாயிண்ட் வரேன் சார். இப்போ இதில் வந்து அந்த சில அவர் இலங்கை போன பயணம் அப்படிங்கிறதுல வந்து, ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் அந்த பயணம் பற்றி சொல்லியிருக்கீங்க. அந்த இலங்கை போன பயணத்தில் ஒரு சீமான் அவர்களினோட இணைப்பு, நான் டைரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா நீங்கள் படங்களுக்காக, இயக்கத்துக்காக படம் எடுக்கிறது அப்படின்ற பாயிண்டில் தான் நீங்கள் போய் இணைஞ்சிருக்கிறீங்க. பட் சீமான் அவர்கள் வந்து இணையிற அந்த தருணத்துலேருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி நடந்தது? அவர் ஆக்சுவலாக அவர் வந்து நான் வந்து ஒரு January 3 அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து January 16 போல் கேமராமேன் ஃபைட் மாஸ்டர் வர்றாங்க. அதுலேருந்து January 23 சம்திங் 23க்கு மேலேன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் தான் சீமானன் வர்றார். எங்களை எப்படி அழைச்சி கொண்டு அதுவும் பர்டிகுலராக என்னை எப்படி ட்ராவல் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்களோ அதே மெத்தடில் தான் அவரும் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஏன்னா வந்த இடத்துல அவர் சொன்னதும் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டதோட இதுக்கும் தான் எப்படி அந்த ட்ராவல் எப்படி அப்படின்னு. இவர் ட்ராவல்லேருந்து எல்லாமே அந்த திக் நிமிடங்கள்னு சொல்கிறதெல்லாம் சொல்லலை. ஆமாம், ஒரு சிங்கள எல்லையிலேருந்து ஈழத்தமிழர்களோட எல்லைக்கு ரீச் ஆகுறதே ஒரு என்ன சொல்கிறது, அதுவே உயிர் போய் உயிர் வந்துடும். ஆமாம், அவங்க வந்து நம்ம ஒரு உண்மை பேசி தான் அங்கே ட்ராவல் ஆகிருக்கோம் கிடையாது. அங்கே போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம போய் பேச ஆரம்பிச்சாச்சு. புரியுதுங்களா? ஆமாம், அண்ணன் மேடையில் பேசுகிறார் இல்லையா, அந்த பேச்சுக்கு நிகரான ஒரு விஷயங்களை நம்மளும் அங்கே செய்ய ஆரம்பித்தோம். என்னென்னா இப்போ நான் யார் அப்படின்னா நான் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இது கிடையாது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிற ஆர்காலஜிஸ்ட், மண் பரிசோதனை செய்கிற நிபுணராக தான் நான் ட்ராவல் பண்ணது. புரியுதுங்களா? நம்ம முஞ்சிலாம் அந்த அடையாளத்தோடு அந்த அடையாளம் இந்தியாவிலேருந்து மண் பரிசோதனை செய்கிற ஆர்காலஜிஸ்டில் சேர்ந்த இந்த என்ன சொல்கிறது இந்த தொல்பொருள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சார்ந்த பேட்டர்னில் தான் நம்மளை கூட்டிகிட்டு இதே பேட்டர்னில் தான் அவரும் வந்திருக்காரு. ஆமாம், நான் எங்களை மூஞ்சிலாம் பார்த்தா தொல்பொருள் ஆராய்ச்சி மூஞ்சி மாதிரியா தெரியுது. ஆமாம், சரி விட்டுருங்க. இந்த மாதிரி பக்னுலாம் வந்து அப்புறம் இறங்கி அவர் சொல்கிறார் இல்லையா, கடல் வழியில் வந்தோம் அப்படின்னு. கடல் வழியில்
வந்ததெல்லாம் உண்மைதான். சில டைம்ல வந்து ஒரு ஆம ஓட்டுல அவரே பயணம் பண்ணதா சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் பார்க்க வேற ஒரு நபர் ஆம ஓட்டுல பயணம் பண்ணது மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா வந்து சுச்சுவேஷன் அப்படிதான் இருந்ததா? ஏன்னா அத்தை அவ்வளோ பெரிய ஆமைகள் இல்லை அதனுடைய ஓடுகள் அப்படிலாம் பயன்படுத்துகிற சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சா? இல்லை, இவர் வீட்டில் உட்காந்து ஜெயின்டிஸ் படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் தெரியல, நமக்கு அது தெரியல. நான் பார்க்கல, அந்த ஆமைகள்லாம் நான் பார்க்கல. ஒருவேளை அவர் வர்றப்ப இருந்ததா, அவர் சொல்கிறத நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் வந்ததே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, படகுன்னு சொல்ல முடியாது, கப்பல்னு சொல்ல முடியாது, அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு 4 மரத்தை கட்டுமரம்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தட்டை மாதிரி இருக்கும். அது ஆமையோட பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். இப்போ பரட்டி போட்டால் ஆமை அப்படிங்கிற லுக்குல தான், அதைத்தான் அவர் ஆமையை புரிஞ்சுக்கிட்டதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏறினோனியுமே எங்களெல்லாம் ஏறினோனியுமே நாங்களாம் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஹாயாக உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு கடல் அலைகளையும் ரசித்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டு இருந்தெல்லாம் கிடையாது. அங்கே ஏறின ஜோலியே படுங்கன்றுவாங்க. ஆமாம், தலை வெளியில் இருந்துன்னா சுற்றுவாங்க. ஆமாம், 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் இல்லை, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்லேருந்து அவன் இது என்ன சொல்கிறது, இது ஜூம் பண்ணி பார்த்தான்னா நம்ம படகே காலி அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஏறினோனி படுக்க வச்சாச்சு. நம்ம கூட படகு துடுப்பு போட்டு ஓட்டுறவனும் உள்ளார படுத்துக்கிட்டே இப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பயணமே. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, நைட்டில் திருட போனால் ஒரு வீட்டுக்குள்ளார எப்படி அந்த பதுங்கோட போகணும் தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த பர்ஃபார்மிங் இடத்துல தான், பர்ஃபார்மிங் இல்லை ரியலாகவே அப்படி தான் ட்ராவல் ஆகணும். அது மாதிரி பதுங்கி நாங்கள் வந்து எல்லையை கடந்தோனையும் அவ்வளோ பயம் இருக்கும். போய் இறங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே இருக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியாது? ஐயோ, தெரிஞ்சா ஏங்க போகிறோம். அதாவது நான் சாவை நோக்கி அப்படின்லாம் பேசலாம், ஆனால் சாவுற இடத்துல போய் நிற்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா யாராவது போவோமா? நம்மெல்லாம் செத்து போன சுடுகாடுக்கு போகிறதுக்கே பயப்படுவோங்க. நடுராத்தில் சுடுகாடுக்கு கூப்பிட்டுங்க, நம்ம அந்த கேட்டகரி தானே. நடுராத்தில் சும்மா சுடுகாட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த கேட்டில் இருக்கிறப்ப சாவே அங்கே நடந்துட்டு இருக்கிற ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது நாங்கள் நினைத்தது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல வெடிக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் குண்டு வெடிக்காமையே இருக்கு, டெய்லி குண்டு குண்டுகிட்டு தான் இருக்குது எல்லைகளில். அந்த எல்லை எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, எது காஷ்மீர் பகுதியில். அப்படிங்கிறப்ப இங்கே நமக்கு ஏதாவது அதை பற்றின இது இருக்கு. அது மாதிரி என்னோட புரிதல் மட்டும் இல்லை, என் கூட அடுத்தடுத்தாப்புல வந்தவர்களோட புரிதலும் அதுவே தான். அப்படி இருக்கிறப்ப இந்த பக்னு அந்த கடல்லாம் தாண்டி போய் அங்கே இறங்கணுனையுமே ஒன்று கிடைக்கிறதுக்கு தான் மனசு வரும். ஆமாம், அங்கே போய் எடுத்தா விருந்தோம்பல் நடத்தி அப்படி சாப்பிடணுங்க பண்ணலாம் கிடையாது. நேராக போய் ஒன்று கடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோனையும் ஒரு ரிலாக்ஸேஷன், அப்பாடா அப்படி அந்த பயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிய வச்சது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தாப்புல சுட உண்மையிலேயே போய் இறங்கணுனையும் அங்கேருந்து போட்டு கிளம்புனோனையுமே இங்கே ஒலையை போட்டு சாப்பாடுலாம் வடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போய் இறங்கணுனையுமே உண்மையிலே கேரளா பேட்டர்னில் இருக்கும் சாப்பாடு. அப்படி சுட விருந்தோம்பல்லாம் ஒரு சீமான் சொல்கிற வகையில் தான் இருந்ததா? இந்த இட்லி கறி, ஆமக்கறி இந்த மாதிரி அவர் எங்கே போய் அப்படியெல்லாம் சாப்பிட்டாருன்னு தெரியலங்க. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கதை ஆரம்பத்திலே நீங்கள் அவரோட ஜேர்னி, லைஃபோட ஜேர்னி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஊர்லேருந்து சினிமா தான் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடிய வழி. ஒரு அறிவு இல்லாதவனும் அறிவு இருக்கிறவனும் ஜெயிக்கிற இடம், வாழ்கிற இடம் வந்து சினிமாவும் அரசியலும். அதை நோக்கி பயணம் பண்ணி அதில் வந்து ஐயா வந்து பாரதிராஜா ஐயா கிட்ட தான் அவர் போய் முத ஜாயின் பண்ணது. பாரதிராஜா ஐயா வந்து யாருமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒருத்தவங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கதை சொல்லுவாங்க. கதை சொல்லுப்பா அப்படின்றோனையுமே இவர் நல்லா கதை சொல்லியிருக்காரு. உருவாக்கம் எங்கன்னா இவர் கதை சொல்ல பாரதிராஜா கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. அதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அப்போ படத்தில் கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் அவர் கூட ஒர்க் பண்ணுற தருணத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன், அவங்க பாரதிராஜா கிட்ட இருந்து யாரெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்கெல்லாம் சீமான கூட வச்சுக்கிறாங்க. அப்போ கதை சொல்லி அப்போ பிரமாதமாக கதை சொல்கிற விஷயத்துக்குள்ளார அவர் வந்துடுறாரு. புரியுதுங்களா? இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ இலங்கை நாங்கள் பயணப்பட்டு வந்தது போனது எல்லாமே இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அவர் சொன்ன கதைகளை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம், அடுத்த கட்டத்துக்கான இடத்துக்கு அது அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம இருக்குது. அங்கே நடந்த சம்பவத்தை, அதாவது நார்மலாக நடந்த ஒரு அதை ஒன்லைனாக வச்சுக்கிட்டு இவரோட கதை திறமையை காட்டுறாருன்றீங்களா? அதாவது அங்கே சாப்பிட்டது உண்மை. எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், உங்ககிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதுதானே வந்த விருந்தாளிக்கு போடுவீங்க. அந்த மாதிரி தான் அவர்களோட பெஸ்ட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வந்து அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்கன்னு அதை இப்போ நான் போனோம்னா நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன். இதே சீமான் சொல்கிறது என்னன்னா, நான் சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்து இது என்ன சொல்கிறது குறித்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் சொல்கிறாருங்கிறப்ப அவர் கதை சொல்லியில்
ரொம்ப என்ன சொல்றது தீவிரமான ஒரு கதை சொல்லியா இருக்கிறதுனால அந்த விடயங்களை ரொம்ப தெளிவா மக்கள்கிட்ட போய் நம்ம சாப்பிட்டது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தெளிவா புரிய வைக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் அவர் வந்து அதை ஆமக்கறியா இருக்கட்டும், இட்லிக்குள்ள கறியா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே புரிய வைக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் அவர் வந்து பேசியிருக்காரு. புரியக்கூடாதுன்னு பேசியிருந்தா அவர் சாப்பிட்டோங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இதுல என்ன ஒண்ணுன்னா எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமே என்னன்னா, கிட்டத்தட்ட 2015 நான் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறப்ப நான் வந்து அங்க இறந்த இழப்புகள்னு ஒண்ணு இருக்குது. எவன் எப்படி செத்து கிடந்தான், செதறி கிடந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட சாவுகள் ஒவ்வொருத்தரும். எங்க கூட வேலை பார்த்தவங்கல எத்தனை பேருக்கு கை இல்ல, கால் இல்ல, இந்த விரல்கள் பகுதியெல்லாம் இல்ல. ஒருத்தன் நல்லாவே வாத்தின்னு ஒருத்தன் உடல்நிலையில நல்லாவே இருந்தது, பார்க்க உண்மையிலேயே அட்ராக்டிவான பையனா இருந்துகிட்டு இருக்கான். இவன் தான் அந்த ஊர்லயே காயம்படாத மனிதன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வாத்தி என்ன உனக்கு மட்டும்தான் அடிபடல பிளக்கு அப்படின்னு நான் கேட்கிறப்ப அவன் சட்டையை தூக்கி இதை பேண்ட்டை கழட்டி காட்டினான். அந்த சதை பகுதி பின்னால அந்த இருக்கிற குண்டின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அந்த குண்டி பகுதியில் இருக்க சதையே காணோம். இல்ல கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குண்டடிப்பட்டு அந்த காயங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோட வலியும் வேதனையும் ரொம்ப பெரிய விஷயம். அதை எங்கேயாவது ஒரு பதிவு பண்ணாரான்னா, இத்தனை வருஷமா பேசியிருக்காருல, அவர்கள் பட்ட காயங்கள், வலிகள், வேதனைகள் அப்படிங்கிறத என்னைக்காவது எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காரான்னா, சாப்பிட்டது, இவர் சாப்பிட்டது, அவன் நோட் பண்ணது, இவங்க சுடு பயிற்சி நடத்துனது எனக்கு புரியல. எதை சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கணும். அதை ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு அவருடைய ஸ்பீச்சுக்கு மத்தியில அந்த இழப்புகள், அந்த பலாயிரம் பேர் இறந்தது, இப்போ அதுல வந்து நம்பிக்கை துரோகத்தால் இதெல்லாம் நடந்ததுன்னு இப்ப இப்படிலாம் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் அந்த இழப்புகளை பதிவு பண்றதாக நான் சொல்றது எல்லாமே. இப்ப நீங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? பத்திரிகை படிக்கிற எல்லோருக்குமே அத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் அங்க இறந்துட்டாங்கிறது பத்திரிகை படிக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஆனா பார்த்த எங்களுக்கு தான் எப்படி இறந்தார்கள். ஒரு டிலே பாம்பு போட்டா அந்த வந்து ஒரு டிலேன்னு ஒரு பாம்பு போடுறாங்க, சிங்கள ராணுவம் வந்து டிலேன்னு ஒரு பாம்பு போடுறாங்க. நான் போடுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னால சுப தமிழ்ச்செல்வன்ங்கிறது மிக முக்கிய பிரபாகரனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு மாவீரர், அவர் வந்து இறக்குறாரு. அப்ப எனக்கு சுப தமிழ்ச்செல்வன் இறந்து விட்டாருங்கிறது எனக்கு செய்தி, தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரைக்கும். அதே வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சுப தமிழ்ச்செல்வன் எப்படி இறந்தார் அப்படின்னா, டிலேங்கிற ஒரு பாம்பு போடுறாங்க. அந்த டிலே பாம்போட ஸ்பெஷல் என்னன்னா, ட்ரில் பண்ணி பூமியை ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட 20 மீட்டர் ஆழத்துக்கு உள்ளார போய் அதுக்கப்புறம் அது வெடிக்கும். பங்கர்ல ஒளிஞ்சு இருக்கிறவங்களை அப்படியே சின்ன பின்னமாக்கி அப்படியே அமுக்கி சாவடிச்சிரும். அதோட செயல்பாடு அது. பூமி ஒண்ணா எங்கேயும் கேப் இருந்ததுன்னா அந்த கேப்லாம் ஃபில் பண்ணி வெடிக்கும். இது யாருக்காவது தெரியுமா? அவங்கள தோண்டி எடுக்கிறப்ப அவங்க எந்த நிலையில இருந்தாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, போட்டோ எவிடன்ஸ் வரைக்கும் நாங்க அங்க பார்த்தோம். அந்த போட்டோவெல்லாம் இங்க போட முடியாது. அதெல்லாம் இவர் பார்த்தார்ல. அந்த விடயங்களை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காரா? சுப தமிழ்ச்செல்வன் இறந்துட்டாருங்க செய்தி தாங்க எங்க. அந்த சாவு எவ்வளவு கொடூரமானதுங்கிறது இருக்குல்ல, அந்த கொடூரத்தை ஏன் நீங்க வந்து வெளியில சொல்லல? போனோம், சாப்பிட்டோம், போனோம், சுடு பயிற்சி நடத்தணும், போனோம் அப்படிங்கிறது நீங்க எல்லாமே. இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்க அங்க படப்பிடிப்புல இருந்தப்போ நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலம் இருந்ததா? கண்டிப்பா. அப்படி நீங்க அங்க இருந்த சமயங்கள்ல பார்த்த நிகழ்வுகள் என்ன? அதாவது ஒரு விஷயங்க, படம் நடக்கிறதே வந்து அந்த சூழலே வந்து பயங்கர இதா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ஐயோ இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். காலையில எந்திரிச்சோனியுமே வந்து என்ன சொல்றது, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லா கடவுளையும் வேண்டுவோம். அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். எந்திரிச்சோனியுமே அந்த நடத்தி முடிச்சுதான் போற இடத்துக்கு இருக்கும். அதாவது யார் இறந்தாங்க அப்படின்னா, ஒருத்தனை ஹீரோவை செலக்ட் பண்ணி அவனை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். 5 நாள் ஷூட்டிங் முடியுது, 6வது நாள் ஷூட்டிங்கு அவனோட டிராவல் பண்ணணும். அவன் செத்து போறான், செல்லடிப்பட்டு செத்து போறான். ரைட்டுங்களா? அது ஹீரோ படத்துக்கு முன்னாடி ஹீரோவே காலி. யாரை ஹீரோவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் மிக முக்கியமான அங்க வந்து என்ன சொல்றது, தவானு ஒரு அண்ணன், அவர் வந்து கேனர் பொறுப்பாளர், மிக முக்கிய பொறுப்பாளர். 2வது பெஸ்ட் ஷூட்டர். அதாவது பெஸ்ட் ஷூட்டர்னா இன்னைக்கு நம்ம சினிமாவில் வந்து ஷூட்டர்னு படம் பார்த்துட்டு ரொம்ப குறி பார்த்து சுடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்றதெல்லாம், இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல நேரில் நான் பார்த்தது. அவர் அப்படி ஒரு ஷூட்டர். எதையும் அவர் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அங்க நாங்க யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, சினிமாவில் இங்க விஜய் பிடிச்சி அஜித் பிடிச்சி சுடுற கன்னெல்லாம் வந்து டம்மின்னு வந்து எல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கு வரைக்குமே தெரியும், டம்மியை தான் கையில கொடுத்து இது பண்றோம். அங்க அந்த மாதிரி டம்மியே கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அதில் கை தேர்ந்து திறம்பட சுடுறவங்க தான் அதை சுட முடியும். சும்மா எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு புல்லட் இந்த இடத்துல போகுதுன்னா ரிட்டர்ன் ஆச்சுன்னா கூட நம்ம புல்லட் நம்மளை நோக்கி சுட்டாதான் நம்ம இது இருப்போம், இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. துப்பாக்கியின் வகை தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி? அது வந்து அவங்கள்ட்ட வந்து பலதர துப்பாக்கிகள் இருந்ததுங்க. இவர் சொல்றது மாதிரி இவர் வந்து AK-74ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு AK-74ங்கிற AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். AK-74 அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அது ஆக்சுவலா
N79 59 N59 அதாவது நிறைய, அதாவது கேலிபர் 50 கேலிபர் நிறைய அங்கே நிறைய இருந்தது, அதாவது நிறைய ஆயுதங்கள் அங்கே இருந்தது. பிரபாகரன் அவர்களுடனான சந்திப்பு, அந்த ஃபோட்டோ பற்றின சர்ச்சை எழுந்ததுமே இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் திரும்பவும் வெளியிடுறாங்க. துப்பாக்கியோடலாம் நிற்கிறார், இந்த ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே அங்கே போர்க்களத்தில் எடுக்கப்பட்டதா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த இப்போது அங்கே இருந்த கேமராமேன்ஸ் அண்ட் சம்திங் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. எதுதான் உண்மை? அவர் இது வச்சிருக்கிறது உண்மை துப்பாக்கி தானா, போர்க்களத்தில் எடுக்கப்பட்டதா, இல்லை இது எங்கே எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்த தகவலின்படி? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எடுத்திருக்காங்க சில ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது, அதுவும் இருக்குது. இன்னொரு பக்கெட்டு நாங்கள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இவர் ஒரு பேச்சு எல்லா பேஸ்லையும் கொண்டு போய் ஒரு சுற்றுப்பயண பேச்சாளராக இவர் இருந்துகிட்டு இருக்கார். அப்படிங்கிறப்ப சில பயிற்சி முகாம்ல எல்லாம் போய் இவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, அங்கேயும் இவர் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நான் கண் கூட உட்காந்து இப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நான் வாய்ப்பு இருக்கு, எடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. போட்டோ எடுக்கல அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பிரபாகரனோட போட்டோ எடுத்தாரா அப்படிங்கறத நான் என்ன சொல்லல. அதுல எனக்கே வந்து முரண்பாடு உண்டு. ஏன்னா எல்லா போட்டோவும் நான் பார்த்தது மாதிரி இப்ப நீங்க காட்டுற போட்டோ மாதிரி நான் ஒவ்வொரு போட்டோவும் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். எந்த போட்டோவிலையும் பிரபாகரனையும் இவரையும் சேர்த்து வச்சு நான் பார்க்கல. எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. ஒரு இடத்துக்கு போய் உங்களை சந்திக்க வர்றேன் அப்படின்னா உங்க கூட போட்டோ எடுத்துட்டு வந்துருது இருக்கணும், அது மாதிரி நான் பார்க்கல. அந்த போட்டோக்களின் வரிசையில் அந்த போட்டோக்கு தான் நான் வரேன். பிரபாகரன் சந்திப்பு பத்தி அவர் உங்ககிட்ட முன்கூட்டி ஏதாவது சொல்லியிருந்தாரா? தெரிய வந்து இல்ல 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 மாதிரி. அதாவது இவர் வந்து வெளியில அன்னைக்கு டேட்ல போறாருன்னு தெரியும். போறதுக்கு முன்னால ஜென்ரலா இப்ப எந்த ஏரியா போறாங்க என்ன அப்படின்னு, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இவர் வந்த நாள்ல இருந்து அண்ணனை பார்க்க போறோம் வந்த ஜோர்லயே இவர் அண்ணனை எல்லாம் போய் பார்த்தரல. வந்து ஒரு 3 நாள் கழிச்சு படத்தை துவக்கி வச்சோம். துவக்கினதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு நியர்பை வந்து ஒரு 70 டேஸ் அங்க இருந்தாரு. 17 to 90 டேஸ் அங்க இருந்தாரு அப்படிங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள்லாம் கழிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 13-14 டேஸ்ல தான் இவர் போய் அண்ணனை மீட் பண்ணார். அண்ணனை மீட் பண்ணோனையுமே ஒரு பயணங்கள் அடுத்தப்ப திரும்பி வர பயணங்கள் ரெடி ஆயிடுச்சுங்கிறது மாதிரி தான் எங்களோட தகவல்கள். இது எல்லாமே தகவல், நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் பார்க்கல. அண்ணனை போய் ஒரு 17 நாட்கள் 19 நாட்கள் என்னமோ தாங்க அவர் இருந்தார். எக்ஸாக்ட்டா ஆமா, அவ்வளவுதான். அங்க இருந்த நாட்களே வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் அவர் கிடையாது. ஆக்சுவலா 1 மந்த் விசாவில் தான் அவர் வந்தது எல்லாம். இப்போ எங்களுக்குலாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் விசா அப்படிங்கிற ஒரு இதில் ட்ராவல் பண்ண மூவ்மெண்ட். அதனால அவரோட இதுக்கும் நமக்குமான இதே வந்து ஈஸியாக வந்தார், ஈஸியாக போனார். அவரை பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போயிட்டார். நாங்களாம் வந்து அதுக்கப்புறம் நின்ற தருணங்கள்லாம் ரொம்ப கொடுமையான தருணங்கள். ஆமா, எப்போ எந்த நேரத்தை தப்பிச்சு ஓடிடலாங்கிற சூழ்நிலை இருந்தது. எப்படி தப்பிக்கிறது, என்ன மாதிரி தப்பிக்கிறது, ஏன்னா நம்மளை கூட்டிகிட்டு வந்த ரூட்லயே நம்ம போக முடியாது. அது ரொம்ப 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 ட்ராஜடியான ரூட்டு. ஆமாம், ஏன்னா இது முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு போகலை, போனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் இப்படி தான் இருந்தது அப்படின்ற போது ஒரு இயல்பாகவே உங்களுக்கு அந்த பயம், மரண பயம் அப்படின்றது இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னதான் இப்போ அவங்களுக்கு தெரியாமல் தப்பிக்க முடியாதுன்றாலும் கூட அந்த முயற்சி பண்ணோம் மீன்ஸ்னா ஒரு முல்லைத்தீவுங்கிற ஒரு ஸ்பாட்ல வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது கிஃபிர் வருது அப்படின்ட்டாங்க. பெரும்பாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படின்னா ஷூட்டிங் நல்லாவே போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ரக்கி விமானம் ஒரு இது ஏதாவது ஒரு சைகை இவங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து இல்லை வருது எல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு நேராக அந்த டே வந்து இது பிரேக் விட்டுருவோம். பிரேக் ஆர் பேக்கப் இந்த மாதிரி சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படிங்கிறப்ப முல்லைத்தீவில் வந்து நாங்கள் பிரேக் விட்ட நேரத்தில் கடலில் குளிப்போம் அப்படின்னு சொல்லி நான் இது எல்லாமே அவங்க இது இப்போ இயக்கத்தை சேர்ந்த பிள்ளைங்களும் எல்லாமே நிற்கிறாங்க. நான் ஃபைட் மாஸ்டரு கடலில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தோம். இவன் வந்து அந்த கேமராமேன் வந்து இது நீச்சல் தெரியாது அவனுக்கு, அதனால கரையிலே நின்றுக்கிட்டான். நாங்கள் இறங்கி குளிக்கிற நாங்கள் 2 பேரும் அப்படியே மெதுவாக நீந்தி அப்படியே உள்ளார போயிட்டு இருக்கிறப்ப நாங்கள் எங்களோட 2 பேர்த்தோட கான்வர்சேஷன், இப்படியே நம்ம அப்படியே போனோம்னா ராமேஸ்வரத்தை டச் பண்ணிடலாம், ஆமாம் எப்படி இங்கே இருந்தால் செத்துருவோம், எப்படியாவது தப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் கடலுக்குள்ளார நானும் அவர் ஃபைட் மாஸ்டர் உள்ளார நீந்தி அவ்வளோ தூரத்துக்கு உள்ளார போயிட்டோம். இது பொய்யலாம் இல்லை, அவங்கவுங்க விடயங்கள்ட்ட அவங்கவுங்கள உட்கார வச்சு கேட்டிங்கன்னா இது சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இவன் கரையிலேருந்து கத்துற சவுண்டே எங்களுக்கு கேட்காத தூரத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு எங்களுக்கு இப்படியே தப்பிச்சோம்னா சப்போஸ் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, கடல் அலைகளால் தள்ளப்பட்டு வேற எங்கேயாவது போயிட்டோம்னா என்ன நடக்கும்,
அப்படின்னு அந்த கடல் உள்ளார போகிறது வரைக்கும் நமக்கு தப்பிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. கடலில் போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறப்ப அங்கே வேற ஒரு பயம் வந்துருச்சு. எப்பா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு, நீ போக முடியாது இதுக்கு மேலே அப்படின்னா, இவங்கள்ட்ட போய் இது சிங்கள ராணுவம் குண்டு போட்டோ ஏதாவது அவங்க கையில் மாட்டியோ நம்ம செத்தா கூட அந்த சாவு ஒரு வீரச்சாவாக இருக்கும். நம்ம வந்து ஈழத்துக்கு மண்ணில் ஒரு தமிழுக்காக தமிழ் உணர்வுக்காக உயிரை விட்ட இடமாவது ஒரு ஒன்று இருக்கும். இங்கே வந்து மீன் கடிச்சு செத்தோம்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சாவா போயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்பவே பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். அப்போ இயக்கத்தோட பையன், ஐயோ பேர் மறந்து போச்சு, ஹைட்டாக இருப்போம், ரொம்ப ஆஜான போவோம்னா இயக்கத்தோட பையன். ஓகே ஓகே. ஆமாம், அந்த பையன் வந்து நீச்சல் அடித்து எங்கள்கிட்ட வர்றாப்புல. எங்ககிட்ட வந்து என்ன எல்லாரும் அங்கே உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அந்த பையன் வந்ததும் ஏதாவது நாங்கள் அங்கே ஏதாவது மாட்டிக்கிட்டோமா, என்ன நடந்தது, எங்கள் பாதுகாப்பு நிமித்தமாக தான் அந்த பையனை வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்குள்ளார வர வச்சாங்க. அவ்வளோ விஷயங்கள்லாம் எங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப மும்பரமாக இருந்தாங்க. எல்லா இடங்கள்லையுமே அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அவங்களோட பாதுகாப்புகள் பயங்கரமாகவே இருந்தது. ஆனால் என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் எங்களுக்குள்ளார இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஏன்னா நம்ம கூட வேலை பார்க்குறவனே செத்து போகிறாங்கிறப்ப நாம் எப்போ சாவோங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சூழலோட வாழ்க்கை தான் அங்கே. அதனால இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து தெரியல எதை நோக்கி. நம்ம அந்த ஆக்சுவலி அந்த 17 நாளை கடந்து இப்போ இந்த விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த 17 நாளுக்குள்ளே போகிறேன்.